படத்தில் எவனும் சம்பளம் கொடுக்கல, அது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழல். அதேமாரி எல்லா பெண்களும், நான் அதை வந்து குறையே சொல்ல மாட்டேன், சினிமாவுக்கு இருக்கிற எல்லா பெண்களும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இருந்தால் தான் உள்ளே வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையை சீமா வச்சார். அது கூட ட்ரெய்லரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அதவு அர்ஜுனா கச்சா அமிச்சான்னு பேசிக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப காலில் விழாத குறையாக தம்பி ராமையா, அவருடைய மகன் உமாவதி ராமையா, நட்டி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். பயந்துட்டாங்க. விஜய்க்கு நான் 4 படம் நடிச்சிருக்கேன், நான் அப்படி பண்ணோன்னா எனக்கு எல்லாரையும் தெரியும்னு அவர் ஒரு மூச்சு அழுதார். தம்பி ராமையா ஹீரோ, அந்த முதல் பட இயக்குனர் தம்பி ராமையோட பையன், ஐயோ விஜயண்ணா அப்படின்னு கதறிட்டான். நட்டி அதை விட கொடுமை. ஏன்னா இப்போ ஒரு 15 படம் நடிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, ஒரு விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு வச்சுங்க, பெரிய இழப்பு. அதனால் நான் விஜய் ரசிகர்கள்ட்ட சொல்லுதுன்னா, அவர் தம்பி ராமையா சொன்ன மாதிரி காமெடி எடுத்து போங்க. இந்த படத்தின் மூலம் விஜயுடைய புகழை யாரும் கெடுக்க முடியாது. கனல் கண்ணன் வந்து தன்னை வந்து முத்திரைக்கு ஒத்திக்கிட்டவர், பிஜேபி அப்படி முத்திரைக்கு ஒத்திக்கிட்டவர். ஜெயிலுக்கெல்லாம் கூட போகிறதுக்கு சூழ்நிலை வந்துச்சு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கொடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி மெய்யழகன் காம்போ நடிகர் மற்றும் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இப்போ ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆக போகுது சார், ஏப்ரல் 10ஆம் தேதி, TN 2026. பார்த்தா விஜய் மாதிரி நடக்கிறாரு நட்டி, அவர் விஜய் மாதிரி நடந்து வராரு, புஷி ஆனந்த் மாதிரி தம்பி ராமையா இருக்கார், செங்கோட்டையன் மாதிரி வந்து MS பாஸ்கர் சார் இருக்கார். எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு இதுதான் தெரியுது. ஆனால் இது இல்லைன்னு சொல்கிறாங்க, இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் சொல்லிட்டார், சினிமாவை பாருங்கன்ட்டார். அதாவது இதுக்கு முன்னால் அதிரடி படை வரலையா, பராசக்தி வரலையா, கலைஞரே காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. இந்த அரசியல் நையாண்டி படங்கள்ங்கிறது நிறைய வருது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமயத்தில் கூட தம்பி தலைவர் தலைமையில்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அது யாரையும் குறிப்பிடலை, பட் அரசியல் சேட்டையர் தான். பொலிட்டிக்கல் சேட்டையர் வந்து பாலச்சந்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ முதல்வர் புரட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் ஃபுல்லாக ஒரு படம் கலைஞர் வசனம் எழுதினார், சத்யராஜ் நடித்தார். அந்த படம் ஓடிச்சு. ஆனால் எல்லோரும் போய் முதலமைச்சர் எம்ஜிஆர்ட்ட இந்த மாதிரி கலைஞர் வசனம் எழுதி ஊழல் படம் எடுத்திருக்காரு, ஆமாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஆட்சியை திருப்பி எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. மக்கள் அப்படி தான் நினச்சாங்க. அதை ஒன்றும் பாதிக்கலை. அதாவது அரசியல் நையாண்டி படங்கள் துக்ளக்கு எத்தனையோ எடுத்திருக்காரு. முகமது துக்ளக்கு, அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து அரசியல் அந்த சார்பு தான் இருக்கும், மறைவாகவும் இருக்கும், சில நேரத்தில் ஓப்பனாக இருக்கும். இந்த படம் வந்து சீசன் படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, ஸோ அப்படின்னு சிலவனுக்கு கோவம் வரும், சிலவன் ரைட்டுன்னு எடுத்து போவான். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையை சீமா வச்சார். அது கூட ட்ரெய்லரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அதவு அர்ஜுனா கச்சா அமிச்சான்னு பேசிக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப காலில் விழாத குறையாக தம்பி ராமையா, அவருடைய மகன் உமாவதி ராமையா, நட்டி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இவ்வளோ ப்ரமோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண்ணன் ரவி, அவர் துபாயில் பெரிய கோடீஸ்வரர். இன்னும் சொல்ல போனால் அந்த விழாவுக்கே அவர் வரல. யார்? கண்ணன் ரவி. அந்த அளவுக்கு அவர் சினிமாவை நேசிக்கிறவர். துபாய்க்கு போன இங்கிருந்து போன எல்லாரையுமே உபசரிக்கல வரலவர் கண்ணன் ரவி. எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் அவர். சார் நிறைய துபாய் போயிருப்பார். அவர் வந்து என்ன காரணம்னா, இப்படி வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து தமிழில் சினிமாவில் முதலீடு செய்கிறவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க யார்கிட்டையும் கையில் காசு இல்லை. அங்கங்கே ஹீரோட்ட காசை வாங்கிறாங்க, ஏன் நடிகையை வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா யாருக்கும் காசு கொடுக்குறது இல்லை. அவன் சினிமா மேலே உள்ள மோகத்தில் தன்னையே தியாகம் பண்ணுறான். அப்படி தான் படங்கள் உருவாகுது. படத்தில் எவனும் சம்பளம் கொடுக்குறது இல்லை, அது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழல். அதேமாரி எல்லா பெண்களும், நான் அதை வந்து குறையே சொல்ல மாட்டேன், சினிமாவுக்கு இருக்கிற எல்லா பெண்களும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இருந்தால் தான் உள்ளே வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் நான் முதல்ல TN 2026 காரணம் நினச்சேன். அப்புறம் தான் இல்லை TN 2026 தேர்தல்னு.
அதை ஒரு வித்தியாசமாக அந்த இசை வெளியீட்டு விழா நடத்துனாங்க. எப்படின்னா வழக்கமாக இசை வெளியீட்டில் பிரசாத்தில் தியேட்டரில் நடக்கும், இல்லை சத்தியம் தியேட்டரில் நடக்கும். இது வந்து நான் ஓப்பனாக பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு நிறையா கொஞ்சம் லைட்டிங் கிட்டிங்லாம் போட்டு, அதாவது அந்த அரசியல் கூட்டம் மாதிரியே அதை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தது யாருன்னா ஆதவர்ஜினா தான். ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது யாருன்னா ஆதவர்ஜினா தான். இல்லாட்டி அந்த படம் கண்டுக்காமையே போயிருக்கலாம். ஆனால் நேரம் கண்ணன் ரவிக்கு ரொம்ப நல்ல நேரம். அவர் உழைச்சி சம்பாதிச்சதில் இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்றதுல எல்லாருமே பேசுனாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பயந்துட்டாங்க. விஜய்க்கு நான் 4 படம் நடிச்சிருக்கேன், நான் அப்படி பண்ணுவேன்னா எனக்கு எல்லாரும் தெரியும்னு அவர் ஒரு மூச்சு அழுதார். தம்பிராமையா ஹீரோ, அந்த முதல் பட இயக்குனர் தம்பிராமையோட பையன், ஐயோ விஜயண்ணா அப்படின்னு கதறிட்டான். நட்டி அதை விட கொடுமை. ஏன்னா இப்போ ஒரு 15 படம் நடிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, ஒரு விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு வச்சுங்க, பெரிய இழப்பு. அதனால் நான் விஜய் ரசிகர்கள்ட்ட சொல்லுதுன்னா, அவர் தம்பிராமையா சொன்ன மாதிரி காமெடி எடுத்து போங்க. இந்த படத்தின் மூலம் விஜயுடைய புகழை யாரும் கெடுக்க முடியாது, அது எனக்கு தெரியும். எம்ஜிஆரை பேசாதாங்க. எம்ஜிஆர் எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க, மலையாளின்னு சொன்னாங்க, ரஜினிகாந்தை கன்னடன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி அவர் முதலமைச்சர் ஆனார், இவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். அந்த மாதிரி விஜய்க்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அவரை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா நம்ம அதை வந்து பார்க்கணும், என்ன சொல்லியிருக்கான்னு கேட்கணும். ஏன்னா தம்பிராமி என்ன சொன்னார், 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி படத்தை போட்டுருவோம், நீங்கள் படத்தை பார்த்துட்டு இது உண்மையாங்கிற கருத்து சொல்லுங்கள், அதுக்கு முன்னால் ஏன் கருத்து சொல்லுங்கன்னு அழுதுட்டார். ஸோ நாமளும் படத்தை பார்த்து கருத்தை சொல்லுவோம், வேறு என்ன சொல்லணும். அதான் சார், அது வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, பராசக்திக்கு வந்த நிலமை வந்து இதுக்கு வராமல் பார்த்துக்கங்க, தளபதி விஜயை தப்பாக சொன்ன தேட்டரை நான் உடப்பேங்கிறான், ஒருத்தன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுறான், உங்கள் 4 பேரோட சினிமா வாழ்க்கையை முடிச்சிருவோன்றாங்க. அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயே கொலை மிரட்டல்லாம் வர்றானுங்க சார். இல்லை, அதில் வந்து ஒரு படம் யாராலும் பேசப்படணும்னு வச்சுங்க, ஒருத்தனும் பார்க்க மாட்டான். இப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்து பேசி பரபரப்புக்குள்ளாயின்னா படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து எலெக்ஷன் படம் ஒன்று கண்டிப்பாக வரணும். அந்த படம் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான தகவல்னா, நட்டி மாதிரியே ரவி மிரியா ஏடிஎம்கே கொள்கை பரப்பு துணை செயலாளர், அவர் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இதே மாரி தான், நடிகர் அரசியலுக்கு வருது, அப்புறம் நடிகர் ஆக்சிடெண்ட் ஆகிடுறது, அப்புறம் குழப்பம் உண்டாகிறது. நல்ல புதுமையான கதை அந்த கதை. அதில் நாஞ்சில் சிம்மத்து கூட ஒரு அமைச்சராக நடிச்சிருக்காரு. என்ன அந்த படம் முடியலை, போராடிட்டு இருக்காருன்னு டைரக்டர் வெளியே கொண்டு வர்றதுக்கு கடைசி கட்ட பணியும் நடந்துகிட்டு இருக்கேன். அதனால் அந்த படமும் ஏப்ரலுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு படம் மட்டும் இல்லை, அதாவது TN 2026 மட்டும் இல்லை, ரவிமரியா நடித்த கதாநாயகி நடித்த படமும் வர்றதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் ரெடியாகி கரெக்டாக இந்த படம் வரப்போகுது. இதில் இன்னொரு படம் ஒன்று வருது சார், ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன் வந்து இந்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காரு. ஆமாம், கனல் கண்ணன் சில ஃபைட்டிங் சீனில் முன்னோட்டி வருவார், கொஞ்சம் வில்லனாகவும் நடித்தார். ஒரு படத்தில் கதாநாயகி நடித்தா நினைக்கிறேன். அந்த படம் நானும் பார்த்தேன், எங்கள் ஊருக்காரர் தான். என்ன சரி ரைட்டு, கனல் கண்ணன் வந்து தன்னை வந்து முத்திரைக்கு ஒத்திக்கிட்டவர், பிஜேபி அப்படி முத்திரைக்கு ஒத்திக்கிட்டவர், ஜெயிலுக்கெல்லாம் கூட போகிறதுக்கு சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி சமயத்தில் அவர் ஒரு படம் எடுக்கிறாருன்னு சொன்னால் இந்துடா, அது வந்து தேர்தலுக்கு அப்புறமும் சூட் ஆகும். அது இந்துடாங்கிறது வந்து இந்த படம், இது இப்போ 2026 ஆன்மீகம் மற்றும் நாத்திய கட்சி தான், ஆத்தியமும் நாத்தியம் உள்ள கட்சி தான்னு சொன்னார் தம்பிராமையா. பேசும்போதே என்ன சொல்லிட்டாரு, 97% ஆன்மீகவாதி தான், 2 பேர் தான் வந்து நாத்தியம் அப்படின்னு உடைச்சிட்டாரு. அவரே ஆன்மீகவாதின்னு சொன்னார், நட்டி ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது படமும் ஆன்மீகத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். 2026 பயத்தில் விட்ட கதையை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க அப்படின்னா, இதாங்க கதை, இப்போ தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்றவாங்க போல். இல்லை, அது ட்ரெய்லரை பார்க்கும்போது, ட்ரெய்லர் ஏங்க அப்படி விட்டீங்கன்னு சொன்னால், ஏதாவது கான்ட்ரவர்சி கொஞ்சம் பேச்சு இருந்தானே படத்தை பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டாரு டைரக்டர் உமாவிராம்பியா. அதனால் அவரை வந்து உற்சாகப்படுத்திடும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.